ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமையில் உகந்த நேரம் எதுனா ஹோரை டைம்னு சொல்லுவாங்களே, இந்த ஹோரை டைமில் நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றணும். காலை 6 to 7, மதியம் 1 to 2 அண்ட் இரவு 8 to 9 இந்த டைமிங்கில் நமக்கு ஹோரை டைம் அமையுது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த ஹோரை டைம் சேஞ்சஸ் ஆகாது, இப்படியே தான் இருக்கும். ஆனால் மற்ற நாட்களில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் காலையில் ஏற்றுங்க, 6 to 7 ஏற்றுங்க. முடியலைன்னா மதிய டைமில் ஏற்றுங்க, மதியம் 1 to 2. அதுவும் முடியலைன்னா இரவு டைமில் ஏற்றிக்கலாம், இரவு 8 to 9. இவ்வாறு ஏற்றி நீங்கள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை இல்லையா, செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. வெற்றிலை தீபம் ஏற்றும் போது அதை காம்பை கிள்ளி போட்டுருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பை கிள்ளி போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். முருகப்பெருமான் படம் இருந்தால் படத்திற்கு முன்னாடி ஏற்றிக்கலாம், இல்லைன்னா வேலுக்கு முன்னாடியும் ஏற்றிக்கலாம். அவ்வாறு ஏற்றிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க. நீங்கள் 48 நாட்கள் கண்டினியூஸாக இப்படி வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை, ஏன்னா பச்சை கலர்னால் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இல்லையா. ஸோ இந்த விளக்கை பச்சை கலராக மாற்றணுன்ற ஆசை. ஸோ எனக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலன்னு சொல்லலாம். இந்த கலர் கிடைக்கல, அந்த மாதிரி அது தள்ளிகிட்டே இருந்துச்சு. வெற்றிலை தீபம் ஏற்றுவேன், ஆனால் பச்சை கலரில் விளக்கில் ஏற்றணுன்ற ஆசை. எனக்கு ஆசைன்றதை விட முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால். ஸோ இன்றைக்கி கிடச்சிச்சு. ஸோ முருகப்பெருமானுக்கு இந்த வாரம் இந்த க்ரீன் கலர் விளக்கில் தான் நான் வெற்றிலை தீபம் ஏற்ற போகிறேன். நீங்களும் ஏற்றி பலன் பெறுக. நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் முருகப்பெருமான் நல்லா உங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவார். நம்பிக்கையோடு வேண்டுங்க. நம்ம மார்னிங் டைமில் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன கோரிக்கை வச்சாலும் சீக்கிரமாக பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதற்கு இணையானது தான் இந்த வெற்றிலை தீபம். ஸோ செவ்வாய்க்கிழமை நீங்கள் தவறாமல் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. டைமிங் சொல்லியிருக்கேன் இல்லையா, 6 to 7, மதியம் 1 to 2, இல்லைன்னா இரவு 8 to 9. ஏதாவது ஒரு டைமை சூஸ் பண்ணி நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், இந்த நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை ஏறுமுகமாக செல்லும். வாழ்க வளமுடன். நீங்கள் முருகப்பெருமானோட பக்தராக இருந்தால் நம்ம வேண்டுவோம் இல்லையா, முருகப்பெருமான்கிட்ட நம்ம ரொம்ப பக்தர் முருகரையே நினச்சிட்டே இருப்போம். அந்த மாதிரி முருகப்பெருமானை நினச்சிட்டே இருக்கும் பட்சத்தில் எதிரிகளை உங்ககிட்ட அண்டவே விட மாட்டார். ஸோ பகைவர்கள் இருக்காங்க இல்லையா, பகைவர்களை நம்ம பக்கத்தில் கூட அண்ட விட மாட்டார். நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் கோரிக்கைகளை வைங்க. நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றிலை தீபம் ஏற்றுங்க, கண்டிப்பாக பலன் உண்டு. எல்லோரும் வெற்றிலை தீபம் ஏற்றி பலன் அடைக. எல்லா புகழும் முருகருக்கே.